வணக்கம். ஒரு குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலையை தீர்மானிக்கிறது அவருடைய வருமானம். அந்த வருமானத்திலேருந்து அவங்க என்ன செலவு பண்ணுறாங்க, செலவு போக மீதி எவ்வளோ சேமிக்கிறாங்க, அந்த சேமிப்பை எப்படி அவங்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக சரியான வகையில் திட்டமிட்டு முதலீடு செஞ்சு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க. இதுதான். இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு நீங்கள் மாதாந்திரம் எப்படி நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு சரியான திட்டமிடலை தான் நம்ம பட்ஜெட்னு சொல்கிறோம். இப்போ இந்த பட்ஜெட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாதம் நீங்கள் செலவு பண்ணுறதை போடுவீங்க. பட் ஒரு வருஷத்தில் உங்களுடைய செலவுகள், வரவு செலவு, உங்களுடைய சேமிப்பு, முதலீடு, கடன்கள் இதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி இந்த மாதிரி தான் உங்களுடைய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு தான் உங்களுடைய எதிர்கால சூழ்நிலை, பொருளாதார வளர்ச்சி அமையப்போகுது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, லோயர் மிடில் கிளாஸ் இப்போ பெரிய பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். எதை செஞ்சால் நமக்கு எந்த அளவுக்கு அதில் நல்ல பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு சரியாக உள்வாங்கிருச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, சரியான பாதைக்கு மாறிடுவீங்க. காலம்தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். அது உங்களை வளர வைக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது காரணம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நார்மலாக நீங்கள் கடன் நிறைய வச்சுருந்தீங்கன்னா நெகட்டிவ் காம்பவுண்டிங், முதலீடு உங்களை மேலே வளர்க்கும். இது ரெண்டுத்துலேயுமே எந்த மாதிரி நீங்கள் உங்களோட பட்ஜெட் இருந்து, உங்களோட வரவு செலவு இருந்து உங்கள் சூழ்நிலையை எந்த மாதிரி அது மாற்றும் அப்படிங்கிறத உதாரணத்தோடு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். முதல்ல நம்ம நம்மளுடைய வருமானம் 2.5 லட்சம், வருஷத்துக்கு 2.5 லட்சம் அப்படின்னு இந்த உதாரணத்தில் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வருமானம் உள்ள 6 பேருடைய பட்ஜெட்டை நான் ஒரு உதாரணமாக உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உதாரணத்தில் 2.5 லட்ச ரூபா அவர் சம்பாதிக்கிறாரு. அவருடைய அத்தியாவசிய தேவைகள், நீட்ஸுக்கே அவர் 3 லட்ச ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணுறாரு. இதில் அவருக்கு 50,000 ரூபா கடன் தான் வாங்கி செலவு பண்ணுறாரு. இது இல்லாமல் அவருடைய ஆசைகளுக்காக 50,000, அதாவது மற்ற அடிப்படை தேவைகள் இல்லாத மற்ற தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம ஆசைகள்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணுறாரு. இதுக்காக 1 லட்ச ரூபா அவர் கடன் வாங்குறாரு. இந்த பட்ஜெட்டுடைய முடிவு அவர் கடன் வாங்கி அவர் செலவு பண்ணுறதுனால இதை நான் கடன் அப்படின்னு இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம பேரில் சொல்கிறோம். அடுத்த பட்ஜெட்டு 2.5 லட்ச ரூபா அவர் சம்பாதிக்கிறாரு. அவருடைய தேவைகள் 1.5 லட்ச ரூபா இருக்குது. மீதி 1 லட்ச ரூபா மிச்சம் பண்ணுறாரு. ஆனால் அந்த 1 லட்ச ரூபாயை அவருடைய ஆசைகளுக்கு, சந்தோஷத்துக்கு, அவருடைய அடிப்படை தேவைகள் இல்லாத மற்ற செலவுகளை பண்ணிடுறாரு. இந்த பட்ஜெட்டை நம்ம ஆசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த மூன்றாவது 2.5 லட்ச ரூபா சம்பாரித்து 2.5 லட்ச ரூபாயுமே அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு பண்ணிடுறாரு. அவர் ஆசைகளுக்காகவோ கடனும் வாங்குறதில்ல, ஆசைகளுக்கும் செலவு பண்ணுறதில்ல. இதை நடுநிலையான பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இவர் இந்த சூழ்நிலையிலேருந்து அவர் வெளியில் வர முடியாமல் எப்படியா இருந்தாலும் அத்தியாவசிய செலவுகளுக்கு அவர் செலவு பண்ணுற சூழ்நிலையில் இருக்குது. அடுத்ததாக நான்காவதாக 2.5 லட்ச ரூபா சம்பாரித்து 2 லட்ச ரூபாயை அவரோட தேவைகளுக்கு செலவு பண்ணிடுறாரு. மீதி இருக்க 50,000த்தில் 25,000 ஆசைகளுக்கும் 25,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணுறாரு. இந்த பட்ஜெட் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். அடுத்தது 5ஆவதில் 2.5 லட்ச ரூபா சம்பாரித்து 2 லட்ச ரூபாயில் வீட்டு செலவுகள் குடும்ப செலவுகளை முடிச்சுட்டு மீதி இருக்க 50,000த்தையுமே அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை விட கொஞ்சம் மேலானது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 6ஆவதாக நம்ம 2.5 லட்ச ரூபா சம்பளத்தில் 1.5 லட்ச ரூபாக்குள்ளே அவருடைய செலவுகளை எல்லாத்தையுமே சுருக்கிறார். இப்போ இந்த உதாரணம் இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கு பொருந்துமா இப்படியெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். நம்ம பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக எல்லா வகையிலையுமே நம்மளோட செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மீதி இருக்க 1 லட்சத்தில் எந்த விதமான ஆசைகள் மற்ற எந்த எக்ஸ்பென்ஸும் பண்ணாமல் அப்படியே அந்த 1 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதை நம்ம பெஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோங்கிறத பார்க்குறதுக்கு தான் இப்போ வரக்கூடிய அடுத்த ஸ்லைட்ஸு. இப்போ இந்த கடன்கிற பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 2024 இப்போ இந்த வருஷத்தில் 2.5 லட்ச ரூபா அவர் சம்பாரித்து அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு 3 லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு. 50,000 ரூபா கடன் ஆகுது. 50,000 ஆசைகளுக்கு செலவு பண்ணால் அவருடைய கடன் 1 லட்சம்.
இந்த கடன் அவர் 10% வருஷத்துக்கு 10% வட்டி இருக்கிற மாதிரி கடனாக வாங்கியிருக்கிறாருன்னு நம்ம வந்து உதாரணமாக எடுத்துக்கிறோம். அப்போ அவருடைய வட்டி வந்து லோன்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபா இருக்கும். இப்போ இந்த 10,000 ப்ளஸ் இந்த அசல் 1 லட்சத்தோட சேர்த்து ஒரு வருஷத்தோட முடிவில் அவர் 1,10,000 ரூபா கடனாளியாக இருப்பார். இப்போ அடுத்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவரோட சம்பளம் அதிகமாகலை. இந்த உதாரணத்தில் நான் சம்பளம் அதிகமாகிறதுங்கிறது வந்து நம்மளால் வந்து வருஷம் எங்கேயுமே சம்பளம் வந்து நமக்கு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கல. ஒரே சம்பளம் தான் அவங்க வாங்குகிறாங்க. பட் ஆனால் எந்த வகையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை நம்ம கொடுக்குறோம். அடுத்த வருஷத்தில் விலைவாசி ஏற்றம் ஒரு 7% இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த உதாரணத்தில் எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது அவருடைய அத்தியாவசிய செலவுகளே போன வருஷம் 3 லட்ச ரூபா பண்ணியிருந்தாருன்னா இந்த வருஷத்தில் 3,21,000 ரூபா பண்ணுவார். அப்போ அவருக்கு பற்றாக்குறை 71,000 அதிகமாகுது. ஆசைகளும் பண்ணும்போது போன தடவை 50,000 பண்ணாருன்னா இந்த தடவை அதை 7% பணவீக்கம் விலைவாசி ஏற்றத்தினால 53,500 ரூபா பண்ணுவார். இப்போ அவருடைய கடன் வந்து இந்த வருஷத்துக்கு 1,24,500 ரூபா. இதோடைய வட்டி வந்து 12,450 ரூபா. இந்த தொகையும் போன வருஷத்தில் அவர் வச்சுருந்த அந்த கடன் தொகையும் சேர்த்து 2,46,000 ரூபா. இப்போ என்னென்னா இது வந்து இவர் சம்பாதிக்கவே இல்லை. இப்போ இந்த கடன் வந்து ஏற்கனவே இருக்கும்போது அடுத்த கடன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவர் இந்த கடன் இருக்கும்போதே இந்த செலவுகள் எல்லாத்தையுமே மேலே கடன் வாங்கி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த உதாரணம். இது மாதிரி 10 வருஷம் அடுத்த 2024லேருந்து அடுத்த 34 வரைக்கும் அவர் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னா அவருடைய பொருளாதார சூழ்நிலை என்னவா ஆகுதுங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவருடைய அத்தியாவசிய தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 5,90,000 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 7% பணவீக்கத்தில் அதிகரிச்சிடும். அடுத்தது அவருடைய ஆசைகளுக்காக அவர் செலவு பண்ணுற தொகை 98,358 ரூபா கிட்ட வந்துடும். மொத்த கடன் அவர் வாங்கியிருக்கிறது எல்லாம் வட்டியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் முடிவில் 30 லட்ச ரூபா கடனாளியாக இருப்பார். இப்போ சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நல்ல ஆடம்பரமாக செலவு பண்ணிகிட்ருக்கவர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ கடனாளி ஆகிட்டாரும்பாங்க. அது எப்படின்னு பார்த்தா இப்படி தான். வருஷம் அவர் வந்து ஒரு தொகையை வாங்கிக்கிட்டே இருப்பார். அவரோட வருமானம் அதிகரிச்சிருக்காது. அது ஒரு காலகட்டத்தில் வந்து அவரோட தாங்க முடியாத அளவுக்கு அந்த கடன் தொகை அதிகமாகிடும். இப்போ இது வந்து காரணம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன வருமானம் சம்பாதிக்கிறோம், என்ன செலவு பண்ணுறோம், என்ன கடன் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணாமல் செலவு பண்ணுறது தான். இப்போ இது முதல் பட்ஜெட் பார்த்துட்டோம். அடுத்தடுத்த பட்ஜெட்டை நம்ம வேகமாக பார்ப்போம். அடுத்த பட்ஜெட்டை வந்து நம்ம ஆசை அப்படின்னு சொல்லி போட்ட பட்ஜெட்டு. இதில் வந்து 2,50,000 லட்ச ரூபா சம்பாரித்து அவர் அத்தியாவசிய தேவைகளுக்கு 2 லட்ச ரூபாயும் ஆசைகளுக்கு 50,000 ரூபாயும் வான்ஸுக்கு 50,000 ரூபாயும் செலவு பண்ணுறாரு. கடன் எதுவும் வாங்கலை. ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து அவருடைய அத்தியாவசிய தேவைகளே வந்து விலைவாசி ஏற்றத்தினால அதிகமாகும்போது அவருடைய பற்றாக்குறை வந்து ஆரம்பிச்சிருது. அப்போ அவர் எந்த முதலீடும் பண்ணுறதில்ல, வட்டி ஒரு சைடு. அப்போ வந்து என்னென்னா அவர் கடன் வாங்க ஆரம்பிக்கிறார். இந்த கடன் வந்து முதல் வருஷத்துலேருந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோடைய வட்டியும் அதிகரிச்சுட்டே போகுது. 10 வருஷம் முடிவில் அதாவது நல்லா கவனிச்சுக்கணும், 2,50,000 லட்ச ரூபா சம்பாரித்து 2 லட்ச ரூபா தான் அவர் அத்தியாவசிய செலவுகளுக்கு பண்ணுறாரு. மீதி 50,000 மற்ற ஆசைகளுக்கு செலவு பண்ணுறாரு. இப்போ அவர் கடனே வாங்கலைன்னாலும் அவருக்கு இந்த குடும்ப தேவைகளுக்கும் அவருடைய மற்ற வான்ஸுக்குமே வந்து கடன் வாங்கினா தான் அவரால் இந்த செலவெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிடுது. அதனால் அவர் கடன் அதிகமாகி இந்த 2034 10 வருடங்கள் முடிவில் கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபாய் ஆகிடும். இப்போ அடுத்தது நடுநிலை அப்படின்னு ஒரு பட்ஜெட் நம்ம பார்த்தோம். அந்த நடுநிலை பட்ஜெட் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 2,50,000 லட்ச ரூபா சம்பாரித்து 2,50,000 லட்சத்தையுமே அவர் அத்தியாவசிய செலவுகளுக்கு தான் பண்ணுறாரு. ஆனாலுமே அவரும் இதே மாதிரி தான் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை. அதே 13 லட்ச ரூபா. எப்படின்னா நீங்கள் அத்தியாவசிய செலவுகளுக்கு பண்ணிங்களா ஆசைகளுக்கு பண்ணிங்களாங்கிறது கணக்கு கிடையாது. உங்களுடைய வருமானம் எவ்வளோ, அதில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கு ஏழை பணக்காரன் இந்த பேதம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கணக்கு தான். இப்போ அந்த வகையில் அவரும் அதே கடன் வாங்கி தான் ஆகணும்.
அப்போ தான் அவரோட அத்தியாவசிய செலவுகளே பண்ண முடியும். காரணம் விலைவாசி ஏறும், அவருடைய சம்பளம் ஏறல. இது எந்த உதாரணத்துலையுமே சம்பளம் ஒரே சம்பளமாக வைக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சம்பளத்தை அதிகப்படுத்திக்கணும், நம்ம வருமானத்தை ஏற்றணும், அப்போ தான் செலவுகளை ஏற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தில் நான் சம்பளத்தை அதிகமாகிற மாதிரி காட்டவே இல்லை. 4ஆவதாக நம்ம பார்க்க போகிறது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் சொன்னோம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2.5 லட்சம் சம்பாரித்து 2 லட்ச ரூபா கிட்ட அத்தியாவசிய செலவு பண்ணி மீதி 50,000த்தில் ஒரு 25,000 வந்து ஆசைகள் செலவு பண்ணுறாரு. பட் மீதி 25,000 முதலீடு பண்ணுறாரு. இந்த முதலீடு வந்து 12% வளர்ச்சி, வருஷத்துக்கு வளர்ச்சி கொடுக்குறதா நம்ம இந்த உதாரணத்தில் எடுத்திருக்கோம். அப்போ அவர் பண்ண 25,000 ஒரு வருஷம் முடிவில் 28,000 ஆகிடும். அவர் கடன் எதுவும் வாங்கலை. அப்படிங்கும்போது இந்த 28,000 ரூபா அவருடைய நெட் ஒர்த்து. அவர் இப்போ பாசிட்டிவில் இருக்கார், கடன் எதுவும் கிடையாது. ஆனால் அத்தியாவசிய செலவுகளோட விலைவாசி ஏற்றத்தினால இது அதிகமாகும்போது இந்த ஆசைகளுக்காக அவர் செலவு பண்ணுற 25,000த்துக்கும் வந்து பணவீக்கத்தினால அந்த தொகையும் அதிகமாகும்போது அவர் கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடுது. அப்போ இந்த கடனுக்கான வட்டியும் சேர்ந்து அவருடைய கடன் தொகை ஒரு சைடு அதிகரிக்குது. ஆனால் அவர் செஞ்ச முதலீடு வந்து 2 வருஷத்துக்கு அவர் பண்ண அந்த முதலீடே ஒரு சைடு வளர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கிட்ட வந்துடுது. இப்போ அவருடைய மொத்த கடன் தொகை முடிவில் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபா. இதுக்கு முன்னாடி பார்த்த உதாரணத்தில் அவங்க எந்த முதலீடும் பண்ணல, அதனால் 13 லட்ச ரூபா. இங்கே அவர் 2 வருஷம் ஒரு 25,000 ஒரு 9,250 ரூபா முதலீடு பண்ணதில் அவங்களோட கடன் தொகை கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்குற பட்ஜெட்டுங்கிறது மேலானது அப்படிங்கிற பட்ஜெட்டு. இதில் பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா சம்பாரித்து 2 லட்ச ரூபாயை அத்தியாவசிய தேவைகளுக்கு மீதி 50,000 அப்படியே முதலீடு பண்ணுறாரு. இப்போ இந்த முதலீடு அவர் இந்த விலைவாசி ஏற்றத்தினால மட்டும்தான் அவருக்கு அதிகமான செலவு. அவர் ஆசைகள்னு எந்த செலவும் பண்ணலை. அதனால் அவரால் 4 வருஷம் முதலீடு பண்ண முடியுது. 4 வருஷம் முடிவில் அவருடைய முதலீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,61,000 ரூபாயாக இருக்குது. இந்த 1,61,000 ரூபா வருஷம் 12% வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அவரால் 5ஆவது வருஷத்துக்கு மேலே கடன் வாங்காமல் இருக்க முடியல. அவர் கடன் வாங்க தொடங்குறாரு. அவரோட கடன் தொகை அந்த 2034 5,70,000 ரூபா கிட்ட இருக்குது. ஆனால் அவர் செஞ்ச முதலீடுனால அவருடைய இந்த முதலீடு கடன் வந்து அதிகமாக இருக்குது, முதலீடு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இது வந்து 3,56,000 ரூபாயாக வளர்ந்துருக்கு அவர் செஞ்ச இந்த 4 வருஷம் முதலீடு. இப்போ இந்த கடன் தொகையிலேருந்து இதை கழிச்சோம்னா உங்களுக்கு அவரோட கடன் 2,4 லட்சம் தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய முதலீடு இது வந்து நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு அடுத்த வருஷமே வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது வந்து எப்படின்னா எல்லோரும் செய்கிற தப்பு அதுதான். நம்ம ஒரு வீடு, இடம், நிலம்லாம் வாங்கினோம்னா 10 வருஷம் 20 வருஷம் கழித்து தான் அதோட பலனை பற்றியே நம்ம யோசிக்கிறோம். பட் நம்ம 12% நமக்கு வருமானம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பங்கு சார்ந்த முதலீடுகள், பரஸ்பர நிதி, மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இதில் தான் நமக்கு 12% கிடைக்கும். அதை வந்து நம்ம 10 வருஷம் நம்ம தொடர்ந்து அந்த முதலீட்டை வந்து நம்ம பாதுகாப்பாக அதுலேருந்து அந்த பணத்தை எடுக்காமல் வச்சுருக்கும்போது அது என்ன பலனை கொடுக்குறங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த உதாரணத்தெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். 6ஆவதாக நம்ம பார்க்க போகிற பட்ஜெட்டு இந்த சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன பட்ஜெட். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.5 லட்ச ரூபாவில் ஒருத்தர் அவருடைய செலவுகளை எந்த அளவுக்கு சுருக்கி 1.5 லட்ச ரூபாக்குள்ளே அவர் முடிக்க முடியுமோ அந்த மாதிரி முடிக்கிறார். இந்த 1.5 லட்ச ரூபாக்குள்ளே இன்னைய விலைவாசிக்கு செலவுகளை குறைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா ஒருத்தர் நம்ம ஒரு நல்ல பொருளாதார நிலைக்கு வரும் வரைக்கும் நம்ம ஒரு சில சூழ்நிலைகளை ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுத்து தான் ஆகணும்னு தீர்க்கமாக செயல்பட்டால் அதோடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு. இப்போ இந்த 2.5 லட்சத்தை நீங்கள் 5 லட்சம் ஆக்கிக்கலாம், இந்த செலவுகளை 3 லட்சம் ஆக்கிக்கலாம். உங்களுடைய சின்ன வருமானத்தில் செலவுகளை குறைச்சா அதோடைய பலன் என்னவாக இருக்கும்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பட்ஜெட்டுங்கிறத டைரெக்டாக என்ன செலவுகள் இருக்கோ அதை சொல்லாமல் நான் இப்படி ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த 1.5 லட்சம் போக மீதி 1 லட்சத்தை அப்படியே அவர் முதலீடு பண்ணுறாரு. 12% வருமானம் 1,12,000 ரூபாயா வந்து ஒரு வருஷம் முடிவில் இருக்கும். அவருடைய நெட் ஒர்த்து வந்து பாசிட்டிவில் இருக்குது. இப்போ இதே மாதிரி தொடர்ந்து அத்தியாவசிய செலவுகளுடைய தொகை அதிகமாகுது. காரணம் விலைவாசி. அவர் ஆசைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த செலவுமே பண்ணலை. அவருடைய சம்பளத்தில் செலவு போக மீதியை மிச்சம் பண்ணி முதலீடு பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு ஸ்டேஜில் வந்து அவருடைய
அத்தியாவசிய தேவைகளே வந்து அவரோட வருமானத்தை விட அதிகமாகிடுது. இப்போ இந்த இடத்துல அவருக்கு பற்றாக்குறை ஏற்படுது. இந்த பணத்தை வந்து அவர் ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டு உள்ள கடன் வாங்குறாரு. அந்த கடன் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் முடிவில் 86,000 இருக்குது. ஆனால் அவர் ஆரம்பத்திலேருந்து பண்ண முதலீடுகள் வளர்ந்து அவருடைய மொத்த முதலீடு 12% வளர்ச்சி அடிப்படையில் 11,67,000 மாறிடுச்சு. இதை தான் வந்து இங்கே முன்னாடி பார்த்த உதாரணத்தில் எல்லாத்துலேயுமே கடன் வந்து 30 லட்சமாக ஆனதுக்கு காரணம் அந்த கடன் பெருகுச்சு. இந்த வட்டி, வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டி, கூட்டு நஷ்டம் அப்படின்னு சொல்லணும். இது வந்து கூட்டு லாபம். இந்த 1,12,000 அடுத்த வருஷம் அவர் செஞ்ச 89,500 சேர்ந்து இந்த முதலீடாகி இந்த முதலீடுக்கு 12%. அடுத்த வருஷம் இந்த ஏற்கனவே இருக்க இந்த 2,25,000 சேர்த்து இதை தான் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து உங்களை பணக்காரன் ஆக்கணும், நீங்கள் ஒரு பெரிய தொகையை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து அத்தியாவசிய தேவைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணணும். ஆசைகளை கொஞ்சம் தள்ளி போடணும். அதை முதலீடாக நீங்கள் பண்ணி அந்த முதலீடு ஒரு பெருந்தொகையாக மாறுறதுக்கு நீங்கள் அந்த கால அவகாசத்தை அதுக்கு கொடுக்கணும். நீங்கள் சாதாரணமாக வந்து தங்கம், நிலம் இதெல்லாம் வந்து 7 to 8% வளரும்போது உங்களுடைய இந்த விலைவாசி எவ்வளோ ஏறுதோ அந்த அளவுக்கு தான் இந்த முதலீடும் வளர்ந்துருக்கும். இதை தான் வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த பட்ஜெட் உதாரணம் மூலியமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.